ஹலோ கைஸ், எல்லோரும் ஓடி வாங்க. நம்ம ஆட்டுக்கொட்டை குழம்பு செய்யலாம். நான் ஒரு 2.5 kg ஆட்டுக்கொட்டை வாங்கிட்டு இருந்தேன். இந்த ஆட்டுக்கொட்டையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஆட்டுக்கொட்டையை கொஞ்சம் தண்ணீரை நல்லா அலசி, கொஞ்சம் உப்பு போட்டு அலசினா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அலசிக்கணும். இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற பிளட்டு ஸ்டெயின் எல்லாம் கொஞ்சம் கழட்டிக்கணும். குட்டி குட்டியாக பீஸை கட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ண பிறகு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெரியணும், இல்லைன்னா பொடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. தேவையாக இருக்கிற வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ தான் நான் ஏற்றுக்கிறேன். தேவையாக இருக்கிற கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஏற்றுக்கிறேன். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. தேவையாக இருக்கிற வெங்காயத்தை போட்டுடுங்க. நல்லா கொஞ்சம் வெதுக்கணும். ஆனால் அதுக்கு தேவையாக இருக்கிற கொஞ்சம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலை ஒரே வாட்டி போட்டுக்கணும். அது கூட ஜிஞ்சர் கார்லிக்கும் போட்டுக்கிறேன். இந்த ஒரு ஜிஞ்சர் கார்லிக் போட்ட பிறகு தான் நல்லா கும்முன்னு ஸ்மெல்லு வரும். நல்லா வெதுக்கிடுங்க. நல்லா வெதுக்கிடும். அந்த எண்ணெய் அப்படியே மேலே வந்த பிறகு தான் நம்ம எல்லாமே இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா எண்ணெய் இதாயிருந்தும் நம்மளுக்கு அதுக்குள்ளே தக்காளியை போட்டுடலாம். நல்லா வெதுக்குங்க. அப்படியே அந்த எண்ணெய் மேலே இப்படி கட்டி வர்ற டைமில் தான் நம்மளுக்கு தேவையாக இருக்கிற கொஞ்சம் டர்மரிக் போடணும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் தான் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. அதுக்கு தேவையாக இருக்கிற மட்டன் மசாலா. ஏன்னா மட்டனோட ஆட்டுக்கொட்டையில் அதுக்கு தான். ஸோ மட்டன் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரணும். ப்ரௌன் கலர் வந்து நல்லா வெதுக்குங்க. நல்ல ப்ரௌன் கலர் வந்ததையும் நம்ம கட் பண்ணி வச்சு க்ளீனாக இருக்கிற அந்த ஆட்டுக்கொட்டையை அதுக்குள்ளே போட்டுடுங்க. இந்த கொஞ்சம் சாஃப்டாகவே நிதானமாக தான் நம்ம வெதுக்கணும். கடைன்னு வெதுக்கணும். அது நம்ம ஆம்லேட் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சம் ஆறாமல் வெதுக்கிக்கணும். அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிடணும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். எதுக்குன்னா 2.5 kg ஆட்டுக்கொட்டை இருக்குது அதால். ஸோ இந்த ஆட்டுக்கொட்டை எப்படி இருந்தாலும் இந்த எண்ணெயில் நம்மளுக்கு வேவாது. அதால் நான் 1 கிளாஸு தண்ணியை ஊற்றுக்கிறேன். ஸோ அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எதுக்குன்னா அந்த ஆட்டுக்கொட்டைக்கு எல்லாத்துக்குள்ளே இந்த மசாலா போனால் தான் அந்த டேஸ்ட் தெரியும். இல்லைனா அந்த கவுச்சி ஸ்மெல்லு நம்மளுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியவில்லை, ஆடுனாலே கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்கக்கூடாதுனாலும் நல்லா வெதிக்க அந்த மசாலா எல்லா ஜாகிலும் பிடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ நல்லா ஒரு 1/2 hour வேக வச்சிடுங்க. உங்கள் ஆட்டுக்கொட்டை குழம்பு ரெடி.